தான் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் நீதி அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்மணி தன் கால் சிலவை கொண்டு கணவன் கள்வன் அல்லவன் என்பதை உணர்த்துகிறான். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை பாடமாக இதை நாடகமாக நடிக்க வருகிறார்கள் நமது 5ஆம் வகுப்பு மாணவர்கள். அரசி, நாம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் வந்திருக்கின்றாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன தெரியுமோ கேட்டாயா? அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறார். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கொடி போன்ற பெண்ணை அழுத கண்கள் நம்மை காணாததன் காரணம் நீயால். உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாமல் நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் இயக்கும் மன்னர் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பால் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கண்ணை தேர்காலில் இட்டுக் கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டுக் கொண்டானே மன்னனின் சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்கவில்லை.